பல வீடியோ நம்ம பாக்குறோம். 264 தொகுதியில் தாவேகா வெற்றி பெறும் அப்படிங்கிறாங்க. அப்போ இன்னும் அந்த அரசியல் மயப்படுத்துவதனுடைய பேசிக்க கூட இன்றும் அவர்களுடைய தலைவர்கள் பண்ண காரணம் என்னன்னா, அவர்கள் பிரஸ்ஸ மீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. மக்களுடைய குரல்கள கேட்க மாட்டேங்கிறாங்க. மக்களுடைய குரலுக்கு பதில் சொல்ல வேண்டிய அந்த மீடியம கரெக்ட்டா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கிறது மட்டும் தான் இவர்களை போன்று 264 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோங்கிற ஒரு ஒரு கூட்டத்தை இவர்கள் சேர்த்து வைத்திருக்கிறதுக்கு காரணம், அந்த தலைவருக்கும் தொண்டனுக்குமான கம்யூனிகேஷன் சுத்தமாக அறுபட்டுக் கொண்டிருக்கிறது. இதை நல்வழிப்படுத்த வேண்டிய இந்த கூட்டத்தை அரசியல் மயப்படுத்த வேண்டியது 2026 தேர்தலில் நிக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியினுடைய பார்வையா இருக்கும். ஆனா தாவேகாவுக்கு அந்த பார்வை துளியளவும் கிடையாது. ஏன்னா அவர்கள் வந்திருக்கிறது அரசியல் மயப்படுத்தி இந்த கூட்டத்தை வந்து வெற்றி வாகை சூடணும் அப்படிங்கிறது கிடையாது. டைரக்டா அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த புகழ் வெளிச்சத்தை அப்படியே இந்த திருடுறாங்க இல்லையா, கூடி வச்சுட்டு போன ஒரு வீட்டை வந்து திருடுறாங்கல்ல, அந்த மாதிரி அதை வந்து அந்த புகழ் வெளிச்சத்தை டைரக்டா சிஎம் சேருக்கு கொண்டு போகணும். இதற்கு இவர்கள் கொள்கை புருஷர்களாக எடுத்திருக்கக்கூடிய திரு அம்மையார் ஜெயலலிதா அவர்களையோ இல்ல திரு எம்ஜிஆர் அவர்களையோ கணக்கில் எடுத்து பாருங்கள். திரு எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு திமுகவுக்கு வரும்போது அவர் 1950 வந்தார். 1970 கட்சியை ஆரம்பிச்சு 77 ஆட்சியை பிடிக்கும் போது அவர் கிட்டத்தட்ட 25-27 வருஷங்கள் அரசியல் களத்துல நின்றுகிறார். அதே அம்மையார் ஜெயலலிதாவை காரணம் கேட்டீங்கன்னா 1980 வந்து அவர்கள் 90 ஆட்சியை பிடிக்கும் போது கிட்டத்தட்ட 9-10 வருஷம் அவர்கள் அரசியல் களத்துக்குள்ள இருந்திருக்கிறாங்க. அப்போ நீங்க சினிமால இருந்து டைரக்டா வர்றதை தமிழக மக்கள் புறந்தள்ளுவாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனால் நீங்கள் புறந்தள்ளக்கூடிய அரசியலை செய்கிறீர்கள். இப்போ டைரக்டா மக்கள் மன்றத்துல வந்து நிக்க மாட்டேங்கிறீங்க. மக்களோட மக்களாக தோளோடு தோள் நின்று அரசியல் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் மக்கள் மன்றத்துல ஒரு சிஎம் பொசிஷனை எடுக்கிறீங்கன்னா வரவேற்பார்கள் தமிழக மக்கள். ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரி கூட்டங்களை வைத்துக்கொண்டு 100 அடி போஸ்ட்ல ஏறி நிக்கிறவங்களையும் டிரான்ஸ்பார்மர் மேல ஏறி நிக்கிற அந்த ஒரு கல்ட் கூட்டத்தை மனப்பான்மையை வைத்திருக்கக்கூடிய ரசிகர்களை துஷ்பிரயோகம் பண்ணுறாரு திரு விஜய்.